Hi friends, welcome to Sofi style. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சிக்கன் ரோல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு பவுல்ல நான் நல்ல சத பீஸ் உள்ள கறியா நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இதோட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், அடுத்ததாக தேவையான அளவு உப்பு, அடுத்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 பழ அளவுக்கு லெமன் ஜூஸ் நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம எல்லா சைடும் மிக்ஸ் பண்ண போகிறோம். மசாலா எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 15 நிமிஷத்துக்காவது நம்ம ஊற வைக்கணும். இப்போது 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பேனில் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறமா இந்த சிக்கனை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். நல்லா சிக்கன் பொரியிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுங்க. இப்போது இது மாதிரி ஸ்டேஜ் வர அளவுக்கு நல்லா பொரிங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். நம்மளுக்கு அப்போ தான் நல்லா வெந்து கிடச்சிருக்குதுன்னு அர்த்தம். இது மாதிரி நல்லா எல்லா சைடும் விரவி விடுங்க. இப்போது நம்ம இதை இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம இப்போது நம்ம வறுத்து வச்சிருந்த சிக்கனை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் குக்கிங் ஆயிலே சேர்த்துருக்குறேன். இதோட 1 கப் அளவுக்கு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டு அதையும் நம்ம சேர்த்துக்குவோம். இதை சேர்த்ததுக்கப்புறமா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்குங்க. நல்லா எல்லா சைடும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், இதை எல்லாத்தையும் நல்லா போட்டு நம்ம விரவிக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடியும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விடலாம். எல்லா சைடும் நல்லா மசாலா போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை இதோட நல்லா போட்டு விரவிக்கலாம். நல்லா போட்டு கிளறுங்க. இதோட நல்லா இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போது ப்ரெட்டில் 4 சைடும் நான் வெட்டி எடுத்துக்கிறேன். இது மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ப்ரெட் எடுத்து வெட்டிக்கலாம். இது மாதிரி 4 சைடும் அந்த இதை மட்டும் வெட்டி எடுத்ததுக்கப்புறமா இதையும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் 4 சைடும் நல்லா வெட்டி எடுத்துக்கிறேன். இது மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம ப்ரெட் எடுத்து நம்ம அப்படி வெட்டிக்கலாம். இப்போ இது மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு மைதா மாவும் 1 முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். 1 கப்பு மைதாவுக்கு நம்ம 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இதோட தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம வச்சுருந்த மைதா மாவை இப்படி ஒரு தோசை நம்ம எப்படி சுடுவோமோ அது மாதிரி குட்டி தோசை மாதிரி நம்ம சுட்டுக்கலாம். இது மாதிரி குட்டியாகவே நம்ம சுற்றி விட்டுக்கலாம். இப்போது சுற்றி 1 ஸ்பூன் அளவு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இப்போது நம்ம நல்லா இதை பரட்டி விட்டுக்கலாம். இது மாதிரி வெந்து கிடைக்கும். இது மாதிரி பரட்டி விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜ் வந்தோனதுக்கப்புறம்
நம்ம செஞ்சு வச்சுருந்த மசாலாவை இது நடுவில் வச்சுட்டு இப்போது 4 பக்கமும் நம்ம நல்லா மடித்து விட்டுக்கலாம். இப்போ நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி மடிங்க. இது மாதிரி மடித்ததுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் டைட்டாக மடித்து விடுங்க. அடுத்ததாக நம்ம பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே இது மாதிரி மடக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பவுலில் 2 முட்டையை இப்படி கலக்கி வச்சதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருந்த ரோலை எல்லா சைடும் முட்டை படுற மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். இதை அப்படியே இந்த ப்ரெட்டுலேயும் போட்டு நம்ம நல்லா படுற மாதிரி இது பண்ணிக்கலாம். நல்லா எல்லா சைடும் ப்ரெட்டு படணும். இது மாதிரி பண்ணி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு பேனில் நல்லா எண்ணெயை வந்து ஹீட் படுத்துங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்த ரோலை இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருந்ததை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா எல்லா சைடும் ஃப்ரை ஆகிற மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். சிம்லே வச்சு பண்ணுங்கள், ஹை லெவலில் வச்சு பண்ணாதீங்க. இப்போது நம்மளுக்கு ப்ரௌன் கலரில் இந்த ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து இன்னொரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போது நம்மளுக்கு வந்து சிக்கன் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது. இந்த வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.